இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ்னுடைய சர்வேல நான் இந்த 45% இவங்க மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒன்றை விட முதலமைச்சர் 2 நாளைக்கு முன்னால் பேசினார். இந்தியாவிலேயே இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்ட்டு. நீங்கள் இதுவும் இந்த சர்வேனுடைய ரிசல்ட்டில் இந்த விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. மைனாரிட்டியினுடைய ஓட் பேங்க் 80% வரை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் கரெக்டா சார்? இது முதல்ல மிகச்சரியான சர்வேங்க. ஓகே, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே, ஏன்னா அவங்க திமுகவை பற்றி மட்டும் பேசவில்லை. அது 3 சர்வே வந்திருக்கு. ஒன்று டெக்கான் கிரானிக்கல், அதில் தான் பெண்களுடைய இதயத்தை வெல்லப்போவது யார் என்று போட்டி இருக்கிறது, அதில் திமுக முன்னேறி இருக்கிறது என்று டெக்கான் கிரானிக்கல். சி ஓட்டர் இந்தியா டுடே அவங்க எப்போதும் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு ரிப்போர்ட்டு, ஜனவரி மாதத்தில் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஆகஸ்ட் மாதத்தில் கொடுத்த ரிப்போர்ட் என்கிட்ட இருக்குது. அதுக்கு அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. எக்கனாமிக் சர்வேன்னு ஒன்று இந்தியாவில் நடத்துவாங்க பட்ஜெட்டுக்கு முன்னாடி. அந்த எக்கனாமிக் சர்வே இதை பற்றி பேசியிருக்கு. இதுவரையில் எந்த மாநிலத்தையும் குறிப்பிட்டு பாராட்டியதே கிடையாது. இந்த பொருளாதார ஆய்வறிக்கை அவர் சொன்னார்ல, இதெல்லாம் திமுக ஏற்பாடு பண்ணி அது கருத்து திணிப்புன்னார்ல, இது என்ன திணிப்புன்னு கேட்டு சொல்லுங்க அவர்கிட்ட. ஓகே, அதாவது பொருளாதார ஆய்வறிக்கையில் தமிழ் மாநிலத்தை சுட்டிக்காட்டி பெண்களுக்கான தோழிகள் விடுதி கட்டப்பட்டு இருப்பதையும் சுட்டிக்காட்டி, அது மட்டும் இல்லாமல் தொழில்துறையில் எப்படி முன்னேறி இருக்கிறது தமிழ்நாடு என்பதை ஒரு உதாரணத்தோடு அதில் சொல்கிறாங்க. அதாவது ஒட்டுமொத்த மேனுஃபேக்சரிங் செக்டார் உற்பத்தியில் தமிழ்நாடு 15% முதல் இடத்திலும், அதற்கு பிறகுதான் குஜராத் இருக்கிறது, அதுக்கப்புறம் தென் மாநிலங்கள் இருக்கிறது என்பதையும் சுட்டி காட்டிவிட்டு, அதுக்கப்புறம் எப்படி தொழிற்சாலைகளை இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 39,000 தொழிற்சாலைகள் இருக்குன்னு சொன்னால், உற்பத்தியில் அதிகமாக இருக்காங்கன்னு சொன்னால், அது எப்படி நடக்குது இந்த அரசாங்கம் என்பதை நம்ம சொல்ல வேண்டாங்க. எதிர்கட்சிகள் இங்கே அமித்ஷா பேசினது வேற, மோடி பேசினது வேற, காழ்ப்புணர்ச்சியோடு அவர்கள் வசைப்பாடி விட்டு சென்றார்கள். ஆனால் பொருளாதார அறிக்கை ஆனந்த நாகேஸ்வரன் என்பவர், அவர் ஒன்றும் திமுகவை சார்ந்தவர் இல்லை, அது மத்திய அரசாங்கத்தை சார்ந்தவர். அதை படித்தது இந்திய நாட்டுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அதில் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறாங்க. தோழிகள் விடுதி மட்டுமல்ல, உற்பத்தி துறையில் மட்டுமல்ல, ஒரு தொழிற்சாலை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் தேடி வருகிற இடம் தமிழ்நாடு. அது ஒரே ஒரு காரணம் என்னன்னா, உடனடியாக அவர்களுக்கு ஒரு தொழிற்சாலை தொடங்க வேண்டும் என்றால் அனுமதி கொடுத்து அந்த தொழிற்சாலை தொடங்குகிற வரையில் தமிழ்நாடு அது பார்வையிட்டு கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு தமிழ்நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது என்பதை பொருளாதார ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அதனால இந்தியா டுடே சி ஓட்டர் அல்லது டெக்கான் கிரானிக்கலை பற்றி அவர் பேசினாரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாருன்னு கேட்டுங்க. ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேங்க. அதில் நீங்கள் சொன்னீங்களே மைனாரிட்டிஸ் ஓட் வாக்குகள், அதாவது முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், இவரோட வாக்குகள் யாருக்கு போகணும், அது உங்களுக்கு எந்த சந்தேகமே வேணாம். 70-80 கூட குறைவு என்று நான் நினைக்கிறேன். அதாவது இந்திய நாட்டில் அரசியல் சட்டத்தின்படி நடக்காத ஒரு அரசாங்கம் மத்திய அரசாங்கம். அதில் எல்லாருக்கும் மத சுதந்திரம் இருக்கிறது. ஆர்டிகல் 25 படி எந்த மதத்தை வேணுமா யார் வேணும் தழுவலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட மதத்தில் தான் இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது, ஒரு கிறிஸ்தவர்களை பார்த்து அவர் கிறிஸ்துமஸுக்கு விழா எடுக்கிற இடத்துல போய் அடிக்கிறது, அந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவோட உருவம் வைத்து விற்கிற அந்த கடையை போட்டு நொறுக்குவது, இதெல்லாம் செய்யறது யாரு? பாஜக தான். அந்த பாஜக கூட தான் அதிமுக கூட்டணியில் இருக்கிறது. பாஜக பஜ்ரங் தள் பஜ்ரங் தள் யாரு? பஜ்ரங் தள் யாருங்க? RSS சொல்லிட்டுமாப்பா? 45 அமைப்புகள் பாஜக வைத்திருக்கிறது, 45க்கு மேற்பட்ட அமைப்புகள். நீங்க இது பஜ்ரங் தள் தான் RS தான் சொன்னீங்கன்னா நாங்க எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு பிஜேபி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி முஸ்லீம்கள், முஸ்லீமா பிறந்து இந்த நாட்டில் யாருடைய தப்புங்க? இங்க இருக்கிற முஸ்லீம் எல்லாம் 50 வயசானவன் 60 வயசானவன்லாம் சுதந்திரத்துக்கு அப்புறம் பிறந்தவனுங்க. இந்த மண்ணில் பிறந்தவன், இந்த மண்ணின் மைந்தர்கள் அவர்களும். ஆனா அவனை வெளிநாட்டுக்காரன் சொல்லி அவனை எதிரியாக சித்தரித்து பார்க்கிற இடத்துல தான் அடிக்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது வைத்திருக்கிற எந்த ஆட்சி? இந்த ஆட்சி தான். அதனால முதல்ல அதிமுகவுக்கு மைனஸ் பாயிண்ட் பாஜகவோட கூட்டணி சேர்ந்தது, நம்பர் 1. அடுத்தது மோடியோட ஸ்லோகன் என்னங்க? ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கரப்ஷன். அதுதானங்க. அவர் ஒரு பைசா கூட கரப்ஷன் ஒத்துக்க மாட்டார். இன்னைக்கு இந்தியாவிலேயே பணக்கார கட்சி எந்த கட்சி? பாஜக. சரி, நான் அதுக்கு கூட போல. இன்னைக்கு கூட்டு சேர்ந்திருக்கவங்களாம் யாருங்க? தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்கவங்களாம் யாரு? யார் மீது சிபிஐ, ஐடி, இடி ரைடு நடந்திருக்கு அவங்க எல்லாம் கூட்டணிக்கு வந்துட்டாங்க.
அதனால இந்த கூட்டணிக்கு பேர் அதிமுக பிஜேபி கூட்டணி இல்ல, சிபிஐ இடி ஐடி கூட்டணி. இந்த கூட்டணி அதுல வந்து ஒருத்தர் சொல்றாரு எனக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை. அது எப்படி டெல்லி போயிட்டு வந்தோன்னே எந்த நிர்பந்தமும் இல்லாமல் போயிருது? அது வரையில நீங்க பேசினது, நீங்க கிராமத்தில் சொல்லுவாங்க தான் வாந்தி எடுத்ததை தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசின பேச்செல்லாம் வேண்டாம், நீங்க டிவியில் போட்டு பாருங்க என்ன மாதிரிலாம் பேசினாங்கன்னு. அதுவும் எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சராக சொன்னால் நான் தூக்கு போட்டு தொங்குவேன்னு சொன்னார் ஒருத்தர். அவரையெல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த கூட்டணி எப்படி இருக்கு? திமுக கூட்டணி எப்படி இருக்கா? திமுக கூட்டணி என்பது ஒரு கொள்கை கூட்டணி, தொடர்ந்து வெற்றியை ஈட்டி கொண்டிருக்கிற ஒரு கூட்டணி. அவர் சி ஓட்டர் அண்ட் இந்தியா டுடே பத்தி சொன்னார். போன தேர்தலின் பொழுது சி ஓட்டர் இந்தியா டுடே இதே மாதிரி கருத்து கணிப்பு பண்ணாங்க, கிட்டத்தட்ட சரியா இருந்தது. அதே மாதிரி பாராளுமன்றத்துக்கும் பண்ணியிருந்தாங்க, பாராளுமன்றத்துக்கும் என்டிஏ வரும்னு சொல்லி தான் இப்பவும் சொல்லியிருக்காங்க. அதனால இது நம்பிக்கை தன்மை உள்ள ஒரு கருத்து கணிப்பு. அதுக்கப்புறம் இந்த அச்சீவ்மெண்ட்ஸ்ல ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேங்க. அதாவது இந்த இதில் அவங்க அந்த பத்திரிகையில் சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண்களை அதிகமாக கவர்வதற்கு திமுகவுக்கு என்ன காரணம், ஏன் திமுகவை பெண்கள் விரும்புகிறார்கள்னா, முதல் காரணம் இலவச பஸ் போக்குவரத்துங்க, இலவச கட்டணமில்லா பேருந்து பயணம். இந்த கட்டணமில்லா பேருந்து பயணத்தில் 800 கோடி தடவை பயணம் செய்திருக்கிறார்கள் பெண்கள். இதன் மூலமாக அந்த பெண்களுக்கு மாதம் 965 ரூபாய், நல்ல கிட்டத்தட்ட 1000 ரூபாய். புதுமை பெண் திட்டம், அந்த குழந்தை +2 முடிச்சுட்டு காலேஜ் செஞ்சுனா அதுக்கு 1000 ரூபாய். நான் புதல்வன் தமிழ் புதல்வன் திட்டம், அவங்க வீட்டு பையன் படிச்சானா காலேஜ் படிச்சானா அவனுக்கு 1000 ரூபாய், நல்லா கணக்கு போட்டுக்கங்க. அதே மாதிரி இதுவரையில் வரலாற்றிலே இல்லைங்க, இதை பெண்களை கவர்ந்த ஒரு முக்கியமான திட்டம் காலை உணவு திட்டம். உலகமே பாராட்டின திட்டம், IMF பாராட்டின திட்டம், ஐநா பாராட்டிய திட்டம். இன்னைக்கு அது காலை உணவு திட்டம். கிட்டத்தட்ட 20 லட்சம் குழந்தைகளுக்கு மேலே அதில் இருக்காங்க. அதில் என்ன அவங்க அதுவும் சொல்லப்படுகிறது எக்கனாமிக் சர்வேல. அந்த காலை உணவு திட்டத்தில் பெண்களுடைய நேரம், காலையில் எழுந்திருச்சுன்னா வயலுக்கு ஓடுவாங்க, வாய்க்காலுக்கு ஓடுவாங்க, வேலை தேடி ஓடுவாங்க. அவங்களால பிள்ளைங்களுக்கு சோறு கொடுக்க முடியாது. இப்போ அந்த இதை ஒரு அப்பா போன்று இருந்து அம்மா போல இருந்து காலை உணவு திட்டத்தை கொடுத்ததுனால குழந்தைகள் பள்ளிக்கூடம் போவது அதிகரித்து இருக்கிறது, டிராப் அவுட்ஸ் குறைஞ்சிருக்கு, பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியேறுவது குறைந்து போய் அது ஒரு முக்கியமான திட்டம் என்று சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாம வந்து எக்கனாமிக் சர்வேல சொல்லப்பட்டிருக்கிறது பல விஷயங்கள். நான் அதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இது வந்து டெக்கான் கிரானிக்கல், அதாவது தமிழ்நாட்டில் 3,20,00,000 பெண் வாக்காளர்கள் இருக்கிறாங்க, உமன் ஓட்டர்ஸ். அதுல 85% பேர் ஃப்ரீ பஸ்ல போறவங்க, கட்டணமில்லா பேருந்துல போறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த தோழி திட்டம், இது வரலாற்றிலே இல்லைங்க. மத்திய அரசு ஊழியர்களாக நாங்கள் அப்படி ஒரு கோரிக்கை வச்சோம், மத்திய அரசாங்கம் கண்டுக்கவே இல்லை. உழைக்கும் பெண்களுக்காக மத்திய அரசாங்கம் அங்கங்க கட்டணம் கட்டி கொடுக்கணும், ஏன்னா அங்கங்க CPWDன்னு சொல்லி அதில் குவார்டர்ஸ் இருக்கும், அங்கேயாவது ஒதுக்கி கொடுங்கன்னு கேட்டோம், கொடுக்கல. ஆனால் தமிழ்நாட்டு முதல்வர் 15 மாவட்டங்களில் தோழிகள் திட்டம் என்று சொல்லி தமிழ்நாட்டில் வேலை செய்கிற பெண்களுக்காக விடுதியை கட்டி கொடுத்திருக்கிறார். எல்லா வசதிகளும், சகல வசதிகளோடு, குழந்தைங்களை வச்சுக்கலாம், கிச்சன் இருக்கும், எல்லா வசதியும். அதை விட இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் பெண் கல்வி உயர்ந்து இருக்கிறது, பெண்கள் வேலைக்கு செல்வதும் அதிகமாக இருக்கிறது. அதனால இந்த சர்வே என்பது என்ன கேட்டால் 45 இது ஏற்கனவே வாங்கினது 47%, 50% கூட வாக்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.